ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி வாழைப்பழத்தை வச்சு கேரளாலலாம் பழம்பூரி பண்ணுவாங்க. அவங்க நேந்திரம் பழத்தில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பஜ்ஜி வாழைப்பழத்தில், இதை மொந்தவங்க வாழைப்பழம்னு கூட சொல்லுவாங்க. பஜ்ஜி வாழைப்பழம் அது நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு அதை உரிச்சிட்டு குறுக்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப லேஸாகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பழம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ 3 பழத்தையும் நான் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பழத்தை குறுக்க கட் பண்ணாமல் நீளமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதுக்கு மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் மாவு ஒட்டாது. வெறும் வாழைப்பழம் மட்டும் எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் தோசை இட்லி மாவு இருக்கும்ல, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கணும். அப்போ தான் பழத்தில் சேர்ந்து நல்லா புசு புசுன்னு வரும். இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம், ரெஸ்ட் விட்டுலாம். இது தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா, மேக்ஸிமம் கேரளாவில் பண்ணுற எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவாங்க. இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் பழத்தை எடுத்து அப்படியே மாவில் டபுள் சைடு நல்லா கோட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து பழம்பூரி போட்டுட்டு அதை திருப்பி விடுறதுக்குள்ளே ஒரு சைடு கருகிரும். அதனால் எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நேந்திரம்பழம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பஜ்ஜி வாழைக்காய் இருக்குல்ல, அதை பழுக்க வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்றும் சொல்லுவாங்க, மற்ற வாழைப்பழத்தை விட இந்த பஜ்ஜி வாழைப்பழத்தில் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குதுன்னு. அது உண்மையானு தெரியல, நான் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான்லாம் அம்மா தோட்டத்துக்கு போனோன்னா இது நிறைய டைம் நான் சாப்பிடுவேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. சோடா உப்பு சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே ஒரு மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.